என்னதான் ஆக்சிஜன் இட் கேன் டிஃப்யூஸ் இன் பிளட், மீதி இருக்கிற 98 to 99% ஆஃப் ஆக்சிஜன் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். இந்த ஆக்சிஜன் போய் அட்டாச் ஆயிரும். கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங், ரெட் பிளட் செல் சீன் இன் மூவி காக்கி சட்டை. ஸ்மோக்கிங் and all we inhale minute concentration of carbon monoxide. Fine. ஹாய், வெல்கம் டு 5 minute teaching. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். எப்படி ஆக்சிஜன் இட் இஸ் கெட்டிங் டிஃப்யூஸ்ட் இன் பிளட் அண்ட் ஹவு கார்பன் டை ஆக்சைடு இஸ் சென்ட் அவுட். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன தான் ஆக்சிஜன் இட் கேன் டிஃப்யூஸ் இன் பிளட் அப்படின்னு இருந்தாலும் ஒன்லி அபவுட் 1 to 1.5% ஆஃப் ஆக்சிஜன் தான் உனக்கு வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகும். எங்கேருந்து உனக்கு ட்ரக்கியாலேருந்து ஆக்சிஜன் கேரி ஆகி பிராங்கை வரும், அங்கேருந்து பிராங்கியோலஸ், அப்புறம் ஆல்வியோலை, ஆல்வியோலைலேருந்து இட் கெட்ஸ் ஆல்வியோலை சரௌண்டட் பை பிளட் கேப்லரிஸ், அங்கேருந்து இட் கெட் மிக்ஸ்ட் இன் பிளட். அரௌண்ட் 1 to 1.5% ஆஃப் ஆக்சிஜன் தான் பிளட்டில் மிக்ஸ் ஆகும். மீதி இருக்கிற 98 to 99% ஆஃப் ஆக்சிஜனை வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் கேரி பண்ணும். கேள்விப்பட்டிருப்போம் ஹெச்பி. இந்த ஹீமோக்ளோபின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ ப்ரோட்டீன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அ டைப் ஆஃப் செல் கால்ட் அஸ் ஆர்பிசி, ரெட் பிளட் செல். பிளட்டில் ப்ரெசன்ட் ஆகிருக்கிற ஒரு டைப் ஆஃப் செல் தான் ரெட் பிளட் செல் அப்படின்போம். எரித்ரோசைட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் தான் இந்த ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இந்த ஹீமோக்ளோபின் தான் என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணும். எங்கே கேரி பண்ணும்? ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு. ஸோ என்ன பண்ணுன்னா இந்த ஹீமோக்ளோபினோட சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஹீமோக்ளோபினோட இந்த ஆக்சிஜன் போய் அட்டாச் ஆயிரும். இந்த ஹீமோக்ளோபின் இட் கோஸ் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா பார்ட்லேயும் ஒன்லி ஆக்சிஜன் மட்டும் அப்சர்வ் ஆயிரும். ஓகேவா? ஸோ த சேம் வே கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ கேரிட் பை த ஹீமோக்ளோபின் டு த ஆல்வியோலை. அங்கேருந்து எங்கே போவோம்? ரிவர்ஸில் அப்படியே பிராங்கியோலஸ், பிராங்கை, ட்ரக்கியா வழியாக வெளியில் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஜன் கேரி பண்ணுற ஹீமோக்ளோபின் இட் வில் பி பிரைட் ரெட் இன் கலர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேரி பண்ணுற ஹீமோக்ளோபின் இட் வில் பி டார்க் ரெட் இன் கலர். இப்படி தான் வித்தியாசம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் தான் இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டார். இட் இஸ் அ ப்ரோட்டீன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர்பிசி. ஸோ இந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னா இட்ஸ் நியர்லி அரவுண்ட் 120 days இன் மேல் அண்ட் 110 days இன் ஃபீமேல். ஓகேவா? ஃபைன். There is a term called as carbon monoxide poisoning. Carbon monoxide poisoning அப்படின்னா என்ன? You would have seen in movie காக்கி சட்டைன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த மூவியில் வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் வச்சு தான் ஸ்டோரி பிளாட் வில் மூவ். என்ன பண்ணும் இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் we are inhaling கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு வச்சுப்போம் ஆக்சிடென்டலி, ஒரு மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு இட் ஹாஸ் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஹீமோக்ளோபின். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆக்சிஜனோட ஹீமோக்ளோபினை ரொம்ப லவ் பண்ணும் கார்பன் மோனாக்சைடு. என்ன பண்ணும், இந்த பைண்டாக இருக்கிற ஆக்சிஜனை தள்ளி விட்டுட்டு ஹீமோக்ளோபினோட போய் அது அட்டாச் ஆயிரும். ஹீமோக்ளோபினுக்கு அது ஆக்சிஜனாக கார்பன் மோனாக்சைடாக தெரியாது. ஸோ என்ன பண்ணும், இட் கேரிஸ் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அப்படி ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கேரி பண்ணும்போது என்ன ஆகும், எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் கார்பன் மோனாக்சைடை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஃப்டர் சம் டைம் த பர்சன் வில் பி பிரெயின் டெட். ஓகே, இதுதான் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அப்படின்பாங்க. ஏன்னா இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வைல் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல் வி inhale minute concentration of carbon monoxide. ஓகே, வெஹிக்கிள் பொல்யூஷன்லேயும் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. மைனர் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் தட் பிக் இஷ்யூ, பட் இஃப் இட் கோஸ் பியாண்ட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் ரிஸ்க். ஆக்சுவலி கார்பன் மோனாக்சைடு இஸ் அ பாய்சனஸ் கேஸ். ஓகே, சரி, எப்படி இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். வென் வி ப்ரீத் வி டேக் ஆக்சிஜன் இன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுது, ஐ டேக் த ஆக்சிஜன் இன். ஸோ when I'm taking the oxygen in, என்ன ஆகுது, என்னோட ரிப்கேஜ் மசில்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ஆகும் and it comes up. See again I'll do. My ribcage muscles are getting contracted and it moves upward direction.
and diaphragm it moves downward when it contracts. அப்போ என்ன ஆகும், உனக்கு இந்த செஸ்ட் கேவிட்டியில் ஒரு ஸ்பேஸ் உண்டாகும். அந்த ஸ்பேஸில் தான் the air gets accumulated and it is sent to all the parts of the body. எக்ஸைல் பண்ணும்போது என்ன ஆகும், உனக்கு என்னோட ரிப்கேஜ் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும். என்னோட diaphragm it comes to a normal position and the carbon dioxide is pushed out of the body. Okay, this is how the mechanism of breathing happens. So the ribcage contracts and relaxes. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த எம்டி பாட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து ஆர் வித் மவுத் when you suck it out அந்த பாட்டில் வந்து ஸ்குவீஸ் ஆகும். திருப்பி ஏரை உள்ளே பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த கிட்டத்தட்ட அந்த மெக்கானிசம் பேட்டர்னில் தான் நம்மளோட பாடியும் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் the mechanism of breathing happens, and with the help of hemoglobin, how the oxygen is getting diffused in blood. Fine. See you tomorrow with another exciting topic. This is Sudan.